அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து திருக்குறள். மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார். நிலமிசை நீடு வாழ்வார். கதை. யானைக்கும் தாமரையின் ரகசியமும். ஒரு பசுமை காட்டில் அகிலன் என்ற பெரிய நல்ல யானை வாழ்ந்தது. அது மிகவும் வலிமையானது. ஆனால் அதுதான் வலிமை கொண்டது என்ற பெருமை கொஞ்சமும் இல்லாமல் தினமும் குளத்தில் இருக்கும் தாமரையை பார்த்து, இந்த மலர் மீது அமர்ந்த கடவுள் எனக்கு நல்லபடி வாழ்வளிக்கட்டும் என்று சொல்லி வணங்கும். ஒரு நாள் ஒரு வண்டு வந்தது. அது யானையை பார்த்து சிரித்து சொன்னது, உனக்கு இப்படியா தேவையை? நீயா இப்படி நமஸ்காரம் செய்வது? அகிலன் சிரித்துவிட்டு சொன்னது, நீ என்னை பெரியவனாக நினைக்கலாம். ஆனால் என் வாழ்க்கை நல்லபடியாக இருக்கிறது என்றால் அது இறைவனின் ஆசீர்வாதம்தான். அடுத்த நாளே காட்டில் தீப்பற்றியது. பல விலங்குகள் பயந்து ஓடின. சிறிய வண்டுகள், பாம்புகள் எல்லாம் தப்பிக்க முடியாமல் தவித்தன. அப்போது அகிலன் தன் சில நண்பர்களுடன் அனைவரையும் தன் முதுகில் ஏற்றி அருகிலுள்ள சுரங்க பாதையில் காப்பாற்றியது. அந்த வண்டு அழுது சொன்னது, நான் உன்னை கேலி செய்தேன். ஆனால் இப்போது தெரிகிறது, இறைவனை வணங்குபவர்கள்தான் உண்மையிலேயே வலிமை வாய்ந்தவர்கள். அகிலன் சிரித்தது, நம்பிக்கையுடன் வாழும் வாழ்க்கைதான் நிலைத்த வாழ்வு. நீதி, பக்தியும் பணிவும் கொண்டவர்களுக்கு நிலைத்த வாழ்வு உண்டு. திருக்குறள் 3. மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார். நிலமிசை நீடு வாழ்வார்.